Taste the Daily. கள்ளக்குறிச்சி கள்ளசாராயம் மரணத்திற்கு சிபிஐ விசாரணை கோரியும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்தும் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்ப்போம். கருணாநிதி கோபாலபுரம் போகட்டும் என்கிற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை 80 தந்த மக்கள் 26 தருவார்கள். அறப்போராட்டம் வெல்லும் 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 என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கழக இதய தெய்வங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோர்களை வணங்கி மாண்புமிகு அம்மா அவர்களால் சேவல் சின்னத்திலே அடையாளம் காட்டப்பட்ட மகத்தான தலைவராக நின்றால் கொடிமரம், நடந்தால் பாய்மரம், நிமிர்ந்தால் தேக்கு மரம், தொண்டர்களுக்கு ஆலமரம், துரோகிகளுக்கும் எதிரிகளுக்கும் தூக்குமரம் என்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற சிலுவம்பாளையம் கண்டெடுத்த தங்கம், நாளைய தமிழகத்தையே ஆள வரப்போகின்ற எங்கள் சிங்கம், பொற்கால ஆட்சி தந்த பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களையும் வணங்கி மற்றும் தலைமை கழக நிர்வாகிகளையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் கழக தொண்டர்களையும் வணங்கி இன்றைய தினம் கள்ளச்சாராயத்தால் கவலைக்கிடமான கள்ளக்குறிச்சி சம்பவத்தையும் அதை தடுக்க தவறிய சாராய வியாபாரி ஸ்டாலினையும் கண்டித்து நடைபெறுகின்ற உண்ணாவிரத அறப்போராட்டம். இன்றைய ஆட்சி பாத்தீங்கன்னா எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? ஸ்டாலின் தான் வர்றாரு, சாராயம் விற்க போறாரு, 64 உயிரை வாங்கிட்டாரு, அதோட மக்களுக்கு முடிவை கட்டிட்டாரு. அதுதான் இன்றைய ஆட்சி. யோசிச்சு பார்க்கணும். 64 உயிர், ஒரு உயிரா 2 உயிராமா? 64 உயிரை சாவடித்திருக்கின்ற கள்ளச்சாராயத்தை குடிச்சு இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில கவலைக்கிடமாக இருக்கிறது. அதற்கு யாராவது குரல் கொடுக்கிறாங்களா? அதிமுகவை தவிர்த்து எந்த கட்சி, இன்னைக்கு திமுக இருக்கிற எத்தனையோ ஒரு கூட்டணி கட்சி, எந்த தலைவராவது குரல் கொடுக்கிறாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார். அவருடைய பாடையை தூக்க போன பன்னாடைகள் யாராவது இன்று கள்ளக்குறிச்சிக்கு போனாங்களா? வைகோவை பார்த்து கேட்கிறேன், திருமாவளவனை பார்த்து கேட்கிறேன், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை பார்த்து கேட்கிறேன். இன்னைக்கு போய் பாடை தூக்குறீங்களா கள்ளக்குறிச்சியில? எங்க அக்கா கலியுக கண்ணகி கனிமொழி மேடைக்கு மேடை பேசுனீங்களேம்மா, இன்னைக்கு போங்க கள்ளக்குறிச்சிக்கு. என்ன பேசுனீங்க? அடுத்து எங்க அண்ணன் தாங்க ஆட்சிக்கு வருவாரு, அவர் வந்த உடனே தமிழ்நாட்டுல சாராய கடையே இருக்காதுன்னாங்க. ஏன் சாராய கடை இருக்க கூடாதுன்னா தமிழகத்துல இளம் விதவைகள் அதிகரித்து வராங்களாம். அதனால இவங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்த உடனே சாராய கடையை ஒழிச்சிடுவாங்களாம். இன்னைக்கு எங்கம்மா போன? ஒன்னதான ஆட்சியில் இருக்கிறாரு. 2.5 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. இன்னைக்கு எங்க ஒரு சாராய கடையை மூடுனீங்களா? இன்னைக்கு 64 உயிர் போயிருக்கு. திருமதி கலியுக கண்ணகி அக்கா கனிமொழி பதில் சொல்லுங்க. இன்னைக்கு எங்க போனீங்க நீங்க? நம்மளுடைய பொம்மை முதல்வர் திரு ஸ்டாலினை கேட்கிறேன், நீங்க போனீங்களா கள்ளக்குறிச்சிக்கு? உங்க அண்ணன் மகன் காவேரி மருத்துவமனையில் அனுமதியா இருந்தாரு, வேலூர் சிஎம்சில அனுமதியா இருந்தாரு. அதற்கு போய் பார்க்க தெரிஞ்ச திரு ஸ்டாலின் அவர்களே, கள்ளக்குறிச்சியில் 64 உயிர் போயிருக்கு. உங்களுக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சராக்கின மக்களுடைய உயிர் இன்னைக்கு போயிருக்கு. அதை போய் நேரில் சந்திக்க துப்பு இருக்கா, வக்கு இருக்கா, திராணி இருக்கா? பேசுங்க பார்க்கலாம். இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் அவ்வளவு பேசுறாரு. 64 உயிர் போயிடுச்சு. நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சரை கேட்கிறாங்க, இன்னைக்கு 64 உயிர் போயிடுச்சு, என்ன சொல்றீங்கன்னா அவர் சொல்றாரு, எல்லாமே சரியா தான் நடக்குது, இன்னும் ஓரிரு நாட்கள்ல சரியாயிடுமா? அட மூதேவி, 64 உயிர் போயிடுச்சுடா. 1 இல்ல 2 இல்ல. இன்னைக்கு எந்த துறை எடுத்தாலும் தோல்வி. அதுவும் சுகாதாரத்துறை எடுத்துக்கங்க, அவருக்கு ஒண்ணுமே தெரியல. ஃபோமிபிசோல் ஒரு இன்ஜெக்ஷன், அதுக்கும் ஹோமியோபிரிசோல் ஒரு மாத்திரைக்குமே அவருக்கு அர்த்தம் தெரியல. பாவம், அவருக்கு போய் மருத்துவத்துறையை கொடுத்தா அவர் ஏதோ பீச் வாரம் ஓடிட்டு இருந்தாரு, மராத்தான் ஓடிட்டு இருந்த ஒரு கூட்டாண்டு மருத்துவத்துறை கொடுத்தா அவருக்கு தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு இன்ஜெக்ஷன் பேரே தெரியல. அவரு சொல்றாரு, நான் கேட்கிறேன் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களே, உங்களுக்கு என்ன வேலை? ஒவ்வொரு அரசு மருத்துவமனையா போய் மருத்துவர் சரியா வந்திருக்கிறாரா, மாத்திரை சரியா கிடைக்குதா, பொதுமக்களுக்கு மருத்துவம் கிடைக்குதான்னு போய் பார்க்கறது தானே வேலை. அதுக்கு எதனா ஒரு குழு அனுப்பிச்சு போய் பார்த்திருக்கீங்களா? நயன்தராவுக்கு 6 மாசத்துல ரெட்டை புள்ள பிறந்துச்சான். அது எப்படி பிறந்துச்சுன்னு அதுக்கு ஒரு குழு அமைக்கிறாரு. அது அமைக்க தெரிஞ்ச மா சுப்பிரமணியன் அவர்களே, நீங்க ஏன் போய் அரசு மருத்துவமனையில பொதுமக்களுக்கு சரியான முறையில மருத்துவம் கிடைக்கலன்னு போய் பார்க்கல?
போய் பார்த்திருந்தா இன்னைக்கு 64 உயிர் ஆன்டி ட்ரக் மெத்தனாலுடைய ஆன்டி ட்ரக் கிடைச்சிருந்தா இன்னைக்கு 64 உயிர் போயிருக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். காவேரிப்பாக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கத்தில் போய் பார்க்கிறாரு. நானும் செய்தியில பார்த்தேன். அவர் அரசு மருத்துவமனையில போய் இவர் விசிட் பண்றாரு. எப்போ ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக இருக்கும். போய் பார்த்தவர் நானும் செய்தியில பார்த்துட்டு பரவாயில்ல, சுகாதாரத்துறை அமைச்சர் மராத்தானெல்லாம் விட்டுட்டாரு போல, மருத்துவத்துறையெல்லாம் போய் பார்க்கிறாரு அப்படின்னு நினைச்சா அங்க போய் மருத்துவர் ரூம்ல மருத்துவர் ஆளை காணோம். மருத்துவருக்கு போன் அடிச்சு கேட்கிறாரு, ஏன்பா நீ எங்க போனன்னு தானே கேட்கணும். அவர் என்ன கேட்கிறாரு, ஆட்சி காலம் ஏற்பட்டு 2 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு 2.5 வருஷம் ஆயிடுச்சு, ஏன் மருத்துவ அறையில முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் படையா இருக்கு, அதை ஏன் இன்னும் கழிக்கல, ஏன் கோமால இருந்தியாரு, ஏன் நீ மருத்துவரை ஏன் மிரட்டுற? ஏன்னா அவருக்கு தெரியுது, அந்த மருத்துவருக்கு இவர் இப்ப தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவர் பொம்மை முதல்வர், மக்கள் முதல்வர் சொன்னீங்கன்னா அது அண்ணன் எடப்பாடியார் தான். அவருக்கு தெரிந்த காரணத்தினால்தான் அங்க மாட்டி இருக்கிறாரு. நீங்க வேணா மருத்துவரை மிரட்டி அந்த படத்தை கழட்டி இருக்கலாம், ஆனால் மக்கள் மனதில் என்றும் இருக்கும் முகம் அண்ணன் எடப்பாடியார் என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கு இந்த ஆட்சியில எதையோ தடை செய்யறானுங்க. ஒரு 4 நாளுக்கு முன்னாடிங்கம்மா நான் ஒரு கடைக்கு போனேன். கடைக்கு போயிட்டு தேங்காய் பத்தை வாங்கிட்டு வரலான்னு ஒரு பங்க் கடைக்கு போனேன். தேங்காய் பத்தை வாங்குற கடையில போய் அக்கா தேங்காய் பத்தை கொடுக்கான்னா அந்த அக்கா வெட்டிட்டு இருந்தாங்கம்மா. தேங்காய் பத்தை வெட்டிட்டு கொடுக்குற நேரத்தில் ஒரு குழந்தை வந்தான். குழந்தை வந்து கேட்டான், அண்ணா அண்ணா பஞ்சு மிட்டாய்க்கு தான் கேட்டான். அவரு இல்லப்பா பஞ்சு மிட்டாயெல்லாம் விற்கிறது கிடையாதுன்னாரு. ஏன் பஞ்சு மிட்டாய் ஏன் விற்கிறது இல்ல அப்படின்ட்டு அந்த கடைக்கார கேட்டா, ஸ்டாலின் தடை செஞ்சுட்டாராம் பஞ்சு மிட்டாய. ஏன் நான் தடை செஞ்சாருன்னா கேன்சர் வருதா, அதனால பஞ்சு மிட்டாய தடை செஞ்சுட்டாங்களாம். சரி பரவாயில்ல, ஸ்டாலின் மக்கள் மேலாம் ஏதோ அபிப்பிராயம் வச்சு கேன்சர் வருதுன்னு தடை செஞ்சுக்கிறாருன்னு நினைச்சா அந்த கடை அந்த குழந்தை கேட்கறான், சரி நான் பஞ்சு மிட்டாயில்னா வேற என்ன இருக்குதுன்னு கேட்கறான். கஞ்சா இருக்கு, ஆன்ஸ் இருக்கு, கூலிப்பு இருக்கு, 12 மணிக்கு மேல வாடா தம்பி சரக்கே கொடுக்கறான்றாரு. அந்த அளவுக்கு இந்த ஆட்சியினுடைய அவலம் பொட்டிகளை வரைக்கும் பேசுறாங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு சாராயத்துக்கே அடிமையாக்கி வச்சிருக்கார் தமிழ்நாட்டையே திரு ஸ்டாலின் அவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த ஆட்சியினுடைய அவலங்கள் எப்படி இருக்கு, கிளி ஜோசியம் பார்த்து இந்த ஆட்சி எப்படி நடக்குதுன்னு போய் ஒருத்தர் கேட்டாரு. அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கம்மா பாவம். கிளி ஜோசியம் பார்த்தவரை அரெஸ்ட் பண்ணிட்டான். வெயில் அதிகமாகுதுன்னு ரோட்ல ஆம்லெட் முட்டையை உடைச்சு ஆம்லெட் போட்டவன அரெஸ்ட் பண்ணிட்டான். பஞ்சு மிட்டாய் விற்கிறவன அரெஸ்ட் பண்ணிட்டான். இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் 64 உயிர் போச்சு. அதை அரெஸ்ட் பண்ண துப்பு இருக்கா, வக்கு இருக்கா, பிராணி இருக்கா?